பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, இன்று நாங்கள் உங்களோடு கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற தலைப்பு இஸ்லாமிய ஷரியா சட்டம். இஸ்லாமிய ஷரியா சட்டம் என்கின்ற பாடத்தை பொறுத்தவரையில் அது உயர்தர பிரிவு இஸ்லாமிய நாகரிகம் ஆகிய இரு பாடங்களிலும் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்று உங்களோடு இஸ்லாமிய ஷரியா சட்டம் தொடர்பான மிக முக்கியமான 3 தலைப்புகளில் கலந்துரையாட விரும்புகின்றோம். இந்த தலைப்புகள் அனைத்தும் என்னுடைய இஸ்லாமிய ஷரியா சட்டம் அவசியமும் சாத்தியமும் என்கின்ற நூலின் 1ஆம் பாகத்திலிருந்து பெறப்பட்ட விடயங்களாகும். அவை 100க்கு 100% உயர்தர பிரிவு இஸ்லாமிய நாகரிகத்தின் இஸ்லாமிய ஷரியா சட்டம் எனும் தலைப்பின் கீழ் உள்ளடக்கப்பட்டிருப்பதை உங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இன்று இஸ்லாமிய ஷரியா சட்டக்கோவை என்கின்ற தலைப்பு கீழே 3 முக்கிய பிரதான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, இஸ்லாமிய ஷரியா சட்டம் ஒரு அறிமுகம். இது ஏலவல் இஸ்லாம் பாட மாணவர்களுக்கு உரிய சிலபஸாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இறை சட்டமும் மனித சட்டமும் ஒரு ஒப்பு நோக்கு என்கின்ற ஒரு தலைப்பை நாங்கள் நோக்க இருக்கின்றோம். இது இஸ்லாமிய நாகரிக பாட விதானத்துக்கு உட்படுத்தப்பட்ட 2 தலைப்புகள் ஆகும். இஸ்லாமிய ஷரியா உலக நாகரிகத்துக்கு வழங்கிய அருட்கொடைகள் என்பது 3வது முக்கியமான தலைப்பு. இவற்றில் முதலாவது தலைப்பு இஸ்லாம் பாட மாணவர்களுக்கும், மொத்தமாக 3 தலைப்பும் இஸ்லாமிய நாகரிக பாட மாணவர்களுக்கும் உரியது. இவை மாணவர்களுக்கு என்றும் பிரயோசனமளிக்கும் என்பதை நினைவூட்டி, இந்த குறிப்புகள் அனைத்தும் இஸ்லாமிய ஷரியா சட்டம் அவசியமும் சாத்தியமும் என்கின்ற நூலிலிருந்து பெறப்பட்டதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த வகையில் முதலாவது தலைப்பு ஷரியா ஓர் அறிமுகம். ஷரியா என்றால் என்ன? ஷரியா என்பதன் மொழிக்கருத்து ஆரம்பம், விளக்கம், நீரூற்று, தெளிவு, தெளிவான பாதை போன்றவற்றை குறிக்கின்றது. நாங்கள் அல் குர்ஆனிலே இந்த பதத்தை தேடினால், ஷரியா என்கின்ற பதத்தை தேடினால், உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தில் மாத்திரம்தான், சூரா ஜாசியா 18வது வசனத்தில் மாத்திரம்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை, ஷரியா என்கின்ற வசனத்தை பிரயோகித்திருப்பதை அவதானிக்க முடியும். சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், பின்னர் நாம் உம்மை மார்க்க விடயத்தில் நிலை பெறச் செய்தோம், நீர் அதனையே பின்பற்றுவீராக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற சூரா ஜாசியாத்தில் வருகின்ற 18வது வசனத்தில் தான் ஷரியா என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஷரியா என்ற பதம் குர்ஆனில் வேறு எந்த இடத்திலும் இப்படி பயன்படுத்தப்பட்டில்லை. ஆனால் ஷரியா என்ற பதத்தோடு தொடர்புடைய ஷரஅத்தன், ஷாரிஅன் போன்ற பல்வேறு சொற்பிரயோகங்கள் குர்ஆன் பயன்படுத்தி இருக்கின்றது. ஆனால் ஷரியா என்றால் என்ன? ஷரியா என்றால் என்ன என்பதற்கு இமாம்கள் 2 வகையான விளக்கங்களை வழங்குகின்றார்கள். ஒன்று, அல்லாஹுவால் தனது அடியார்களுக்கு வகுக்கப்பட்ட உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த சட்டங்கள் தான் ஷரியா என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நம்பிக்கை கோட்பாடுகள், பண்பாடுகள், மானிட உலகை நெறிப்படுத்த வந்த சட்டங்கள் என அனைத்து விடயங்களையும் ஷரியா என்ற பதம் குறித்து காட்டுவதாக கூறுவார்கள். என்றாலும் விசேடமான ஒரு கருத்தையும் இமாம்கள் ஷரியாவுக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். ஷரியா என்பது நம்பிக்கை கோட்பாடுகளோ அல்லது மனிதண்ட பண்பாடுகளோட தொடர்பு உடாத, அவை தவிர்ந்த மனித வாழ்வோடு தொடர்புடைய எல்லா சட்டங்களும் ஷரியா என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். மனித வாழ்வோடு அன்றாடம் தொடர்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், சமூக உறவுகளாக இருக்கலாம். நம்பிக்கை கோட்பாடும் பண்பாடும் தவிர்ந்த ஏனைய அனைத்து சட்டங்களும் ஷரியா என்ற விசேடமான ஒரு கருத்தையும் இமாம்கள் குறித்து காட்டுகின்றார்கள். உண்மையில் நான் மேலே ஓதி காட்டிய சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர் என்ற அல் ஜாசியாத் 18வது வசனம், இந்த வசனம் மக்காவில் இறங்கிய வசனம். இந்த வசனம் கூட ஷரியா என்பதை சட்டம் என்கின்ற அர்த்தத்தில் அல்லாஹு தாலா பிரயோகித்திருக்கவில்லை.
இது மக்காவில் இறங்கிய ஒரு வசனம். இந்த வசனம் மக்காவில் சட்டங்கள் பற்றி பேசப்படவில்லை. எனவே ஷரியா என்பது சட்டம் என்ற அர்த்தத்தில் அல் குர்ஆன் எந்த இடத்திலும் பிரயோகில்லை என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும். எனவே இந்த இடத்திலே இமாம்கள் விளங்குகின்ற பொதுவான கருத்தையும் விசேட கருத்தையும் நாங்கள் முதலாவதாக ஷரியாவுக்குரிய விளக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஷரியா என்கின்ற பகுதியோடு தொடர்புடைய ஒரு சொற்பிரயோகம்தான் தீன். நிலையான தீனும் மாறுபட்ட ஷரியாக்களும். நிலையான தீன் என்பது ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேவேளை மாறுபட்ட ஷரியாக்கள் என்று பன்மையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மார்க்கம் நிலையானது, ஷரியாக்கள் மாறுபட்டவை. நபிமார்களுக்கு நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு ரசூல்மார்கள் அல்லாஹு தாலா வழங்கிய இந்த சட்ட திட்டங்கள் அனைத்தும் மாறுபட்டிருக்கின்றன. ஆனால் தீன் என்பது ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் தெளிவாக குறித்து காட்டுவதை பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா சூரா ஷூராவிலே பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா வல்லதி அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம் வ மூஸா வ ஈஸா அன் அகீமுத் தீன் வலா ததஃபர்ரகு. நாம் நூஹுக்கு உபதேசித்தவற்றையே உமக்கும் மார்க்கமாக ஆக்கியுள்ளோம். மேலும் உமக்கு வகையாக அருளியவையும் இப்ராஹீம், மூசா, ஈசா ஆகியோருக்கு உபதேசித்தவையும் நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதாகும். எனவே மார்க்கம் என்பது ஒன்றாக இருக்க, அதே வேளை ஷரியா என்பது வேறுபடுகின்றது என்பதற்கு அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இப்படி குறிப்பிடுகின்றான். ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா. உங்களில் ஒவ்வொரு தூதருக்கும் தனித்தனியான ஷரியாவையும் வழிகாட்டலையும் நாம் வழங்கியுள்ளோம். அல்லாஹு தாலா சூரா மாயிதாவிலே 48வது வசனமாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். தனித்தனியான ஷரியா என்றும் வழிகாட்டு என்றும் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே இங்கு ஷரியா சட்டம் வித்தியாசமானதாகவும் தீன் என்கின்ற மார்க்கம் நிலையானதாகவும் இருப்பதை அவதானிக்கின்றோம். இந்த வசனம் சூரா மாயிதாவின் 48வது வசனம் அல்லாஹு தாலா இப்படி குறிப்பிடுகிறான். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷர்அத்தன் வ மின்ஹாஜா. லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷர்அத்தன் வ மின்ஹாஜா. உங்கள் ஒவ்வொரு தூதருக்கும் தனித்தனியான ஷரியாவையும் வழிகாட்டலையும் நாம் வழங்கியுள்ளோம். எனவே ஷரியா என்பது வேறுபடுகின்றது. தீன் என்பது அடிப்படையானது. இந்த மார்க்கத்தின் நம்பிக்கையோடும் கோட்பாடோடும் மறுமை விவகாரங்களோடும் தொடர்புடைய அடிப்படையான அம்சங்கள். அது எப்பொழுதுமே மாறாதிருக்கும். ஷரியா என்பது சட்டங்களாக இருக்கிறது, மனித வாழ்வோடு தொடர்புடைய சட்ட திட்டங்களாக இருக்கின்றன. எனவே அவை மாறுபட்ட வகையில் தான் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான். இந்த வகையில் அல்லாஹு தாலா இப்படி ஷரியாவை மாறுபட அமைப்பதற்கு காரணம் என்ன? நாங்கள் இந்த இடத்திலே 3 காரணங்களை குறித்து காட்டுகின்றோம். ஒன்று, அல்லாஹு தாலா கால, இடம், சமூகங்கள நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு வேறுபட்ட சமூகங்களை சட்டங்களை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற சட்டம், ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற சட்டம், ஒவ்வொரு சமூகங்களின் நிலைகளுக்கு ஏற்ற சட்டங்கள் அல்லாஹு தாலா அழுத்தமாக அந்த இடத்திலே வழங்க வேண்டும் என்பதற்காக வித்தியாசமான சட்டங்கள் அல்லாஹு தாலா பிரயோகித்திருக்கின்றான். இரண்டாவதாக அல்லாஹு தாலா முழு மனித சமூகத்தையும் ஒரு படிமுறை அணுகுமுறையின் கீழ் அழைத்து செல்வதற்கு அல்லாஹு தாலா நாடி இருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரசியலோடு சட்டங்களை அல்லாஹு தாலா விதித்திருக்கிறார். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருளாதாரத்தோடு தொடர்புடைய சட்டங்களை வகுத்திருக்கலாம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பண்பாட்டோடு தொடர்பு சட்டங்கள் அல்லாஹு தாலா வகுத்திருக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகுதியை அழுத்தமாக வலியுறுத்தி அவர்களுக்கு தேவையான சட்டங்கள் அல்லாஹு தாலா வழங்கி ஒரு படிமுறை ரீதியாக சமூகத்தை கொண்டு வந்து இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா ஷரியா சட்டங்களும் சாரத்தை அல்லாஹு தாலா வழங்கியுள்ளார். மூன்றாவது, ஒவ்வொரு சமூகமும் கொண்டிருக்கின்ற இயல்பு, வழக்காறு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், இவற்றை கருத்தில் கொண்டும் அல்லாஹு தாலா சட்டங்களை பிரயோகித்திருக்கிறார். யூத சமூகம் கடின சித்தம் கொண்ட சமூகமாக யூதர்கள் இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா அவர்களுக்கு பிரயோகித்த சட்டங்கள் மிகவும் கடினமானதாக இருக்கிறது. கிறிஸ்தவ சமூகம் மிகவுமே தாராளத்தன்மையோடு மிகவுமே நெகிழ்ந்து போகக்கூடிய சமூகமாக இருக்கின்றது. வலது கண்ணத்தை கொடுத்தால் இடது கண்ணத்தை அடியுங்கள் என்ற ஒரு கொள்கையுடைய மக்களாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு
அவர்களுக்குரிய இயல்புகளுக்கு ஏற்ற சட்டங்கள் அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதை பார்க்கலாம். எனவே அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகையோடு தீனும் ஒன்றாக ஷரியாவும் ஒன்றாகவே மாறியுள்ளது. இனிமேல் ஷரியா மாறுபட மாட்டாது. தீனும் ஒன்று, ஷரியாவும் ஒன்று. இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட நபிமார்களுக்கு தீன் ஒன்றாகவும் ஷரியா மாறுபட்டதாகவும் இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து சட்டங்களையும் அல்லாஹு தாலா உள்ளடக்கிய வகையில் தீனும் நிலையானதாக ஷரியாவும் நிலையானதாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றார். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய தலைப்பு ஷரியாவின் பரப்பு. இஸ்லாமிய ஷரியாவின் பரப்பு. ஷரியாவின் பரப்பு என்ற விடயத்தை நாங்கள் நோக்குகின்ற போது ஷரியா, ஃபிக்கு என்ற இரண்டு கலை சொற்களை நமக்கு இஸ்லாமிய பரிபாஷையில் அவதானிக்க முடியும். ஷரியா என்பது சட்டம் என்கின்றார்கள், ஃபிக்கு என்பதும் சட்டம் என்றுதான் மொழிபெயர்க்கப்படுகின்றது. ஷரியா என்பது சட்ட யாப்பு என்னலாம், ஃபிக்கு என்பதை சட்டம் என்றும் குறிப்பிடலாம். இப்பொழுது இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை சிலர் வினவுகின்றார்கள். உண்மையில் ஷரியா என்பது அதனுடைய அடிப்படை விவகாரங்களோடு நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது அதன் முதலாவது பகுதி சட்ட மூலாதாரமாக இருக்கும். மசாதிரு ஷரியா, அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் குர்ஆன் சுன்னா, துணை மூலாதாரங்கள் இஜ்மா கியாஸ் மஸ்லஹா முர்சலா, இஸ்திஹ்சான் கௌலு சஹாபா, உருஃப் இஸ்திஸ்ஹாப், சத்து ஜராய், அமலு அஹ்லில் மதீனா என்று அதனுடைய துணை மூலாதாரங்கள் இருக்கிறது. உண்மையில் இவை அடிப்படையானவை. இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படை சட்ட மூலாதாரங்களாகவும் துணை மூலாதாரங்களாகவும் கொள்ளத்தக்கவை. இது ஷரியாவின் பரப்பின் முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி இந்த ஷரியாவிலிருந்து பெறுகின்ற ஷரியாவின் சட்டங்கள். குர்ஆன் சுன்னாவின் தெளிவான ஆதாரங்கள் அடியாக கிடைக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கின்றன. ஐவேளை தொழுகை, ரமதானில் நோன்பு, ஹஜ், திருமணம், குடும்பம், தெளிவான திட்டவட்டமான வரையறுக்கப்பட்ட டிரெக்டான நேரடியான கருத்தை தரக்கூடிய சட்டங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கின்றன. எனவே ஷரியா சட்டங்கள் என்ற பகுதிக்குள், அஹ்காமு ஷரியா என்ற பகுதிக்குள் இதுவும் உள்ளடங்குகிறது. உண்மையில் தெளிவான வரையறுக்கப்பட்ட மார்க்கத்தின் அடிப்படைகள் தனிவே. ஒப்பீட்டளவில் இத்தகைய சட்டங்கள் எண்ணிக்கையில் குறைவானவையாக இருந்தாலும் முக்கியத்துவம் பெறத்தக்கவை. இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஃபுக்கஹாக்கள், புத்திஜீவிகள் இஜ்திஹாத் செய்து பெறப்பட்டவை. இவை ஷரியா சட்டங்கள்ல மிக அதிகமான. அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை மனித அறிவோடு ஒன்றித்து செல்கின்ற வகையில், மனித அறிவோடு ஆய்வோடு அவன் யோசித்து சிந்தித்து அதனூடாக சட்டங்களை, மனித வாழ்வுக்கு தேவையான சட்டங்களை பெற வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புகின்றான். எனவே அல்லாஹு தாலா இத்தகைய சட்டங்களை அதிகமாக வைத்திருக்கின்றான். நடைமுறை சாத்தியத்தையும் இஸ்லாமிய சட்டங்களின் காலத்தின் தேவையும் ஈடு செய்வதில் இத்தகைய சட்டங்களுக்கு நிறைய பங்கு இருக்கிறது. உண்மையில் ஃபிக்ஹ் என்ற சொற்பிரயோகம் இங்குதான் வருகின்றது. ஃபிக்ஹ் என்பது இங்குதான் வருகின்றது. ஷரியா என்பது ஃபிக்ஹ் அனைத்தையும் உள்ளடக்கிய மொத்த பரப்பாக இருக்க, ஃபிக்ஹ் என்பது ஷரியா மூலாதாரங்களை பயன்படுத்தி பெறுகின்ற சட்டங்கள், இஜ்திஹாதின் வழியாக பெறுகின்ற சட்டங்களைத்தான் குறிக்கிறது. எனவேதான் ஷரியா சட்டங்கள் எப்பொழுதுமே சரியானவையாகவும் சட்ட வல்லுநர்கள் ஃபுகஹாக்களுடைய விளக்கங்களை பொறுத்தவரை ஃபிக்ஹ் என்பது சில வேளை பிழையாகவும் இருக்கலாம். ஷரியா என்பது சட்ட மூலாதாரம், சட்ட விதிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியிருக்க, ஃபிக்ஹ் என்பது முஜ்தஹிதுகள் கருத்துக்களை கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஷரியா முழு மனித சமூகத்துக்கும் பொதுவானதாக நிரந்தரமானதாக இருக்க, ஃபிக்ஹ் சட்டம் கால சூழல் இடங்களுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியதாக இருக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கௌலுல் கதீம், கௌலுல் ஜதீம் இரண்டு சட்ட மரபுகள் இருப்பதை பார்க்க முடியும். இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்ட வரலாற்றிலே நாங்கள் மதுஹபுகளை பார்க்கின்றோம். இவை சட்டங்கள் வித்தியாசப்பட முடியும் என்பதை எனக்கு காட்டுகின்றன. அடுத்து ஷரியாவை முழு மனித சமூகம் கட்டாயம் ஏற்று பின்பற்ற வேண்டும். இந்த மூலாதாரங்களை நிச்சயமாக அங்கீகரிக்க வேண்டும். அதனுடைய அடிப்படை சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை அமுலாக்க வேண்டுமானால் ஒரு முஜ்தஹித் கருத்தை பொறுத்தவரை, ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தை பொறுத்தவரை அதிலே இஜ்திஹாதின் வழியாக பெறப்பட்ட கருத்துக்களாக இருந்தால் அதனை கட்டாயம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முஜ்தஹித், ஒரு இஜ்திஹாத் இன்னொரு இஜ்திஹாதை ஒருபோதும் நீக்க முடியாது. இது இஸ்லாமிய சட்ட மரபில் இருக்கின்ற ஒரு முக்கிய வழி. எனவே இத்தகைய வேறுபாடுகள் ஃபிக்ஹுக்கும் ஷரியாவுக்கும் இருப்பதை எம்மால் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது.
அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் தற்பொழுது இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதுதான் இறை சட்டமும் மனித சட்டமும், ஷரியாவும் கானூனும். மனித சட்டம், அதனை நாங்கள் அரபியில் கானூன் என்று சொல்கின்றோம். அவருடைய தோற்றம் வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற போது முதலாவதாக அமுராபி மன்னன் பபிலோனிய நாகரிகத்தில் உருவாக்கிய அமுராபி சட்டங்களை, மனிதன் உருவாக்கிய சட்டங்களுக்கு ஆரம்ப முன்னோடியாக உதாரணம் கூறுவார்கள். அதே போன்று இன்றைய மேற்கு நாகரிக சட்டங்களிலே ரோமானிய சட்டங்களுக்கும் இடமிருப்பதை பார்க்கின்றோம். உண்மையில் மனித சட்டத்தின் தோற்றம் வளர்ச்சியை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் உண்மையில் மனித சட்டம் கானூன் மிக பலவீனமான ஒரு நிலையில் இருந்து கொண்டு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கின்றோம். மனித சட்டவியல் நிபுணர்கள் தமது சட்டவாக்கத்தின் ஆரம்ப நிலையை குடும்பத்தோடும் கோத்திரத்தோடும் இணைத்தே குறிப்பிடுகின்றார்கள். ஒரு தனி மனிதன் நாளடைவில் அவனுக்கு ஒரு குடும்பம் உருவாகின்றது. அந்த குடும்பத்தில் அவனுடைய தலைமையில் சில கட்டுப்பாடுகளோடு ஒரு குடும்பம் வழிநடத்தப்படுகின்றது. அதன் விளைவாக ஒரு சமூகம் உருவாகின்றது, ஒரு கோத்திரம் உருவாகின்றது. பல கோத்திரங்கள் ஒன்றிணைந்து சமூகம் உருவாகின்றன. இப்படி ஒரு குடும்பம் சட்டங்களாக மாறி அந்த குடும்பத்தினூடாக குடும்பத்தின் தலைவன், ஒரு மூத்த தந்தை அல்லது ஒரு தாத்தா ஒரு கோத்திரத்தின் தலைவராக மாறுகின்றார். அங்கே சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. பல பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்கள் தமது கோத்திரத்துக்குரிய சட்டங்களை அவர்கள் அமுலாக்குகின்றார்கள். அவர்களுடைய சமூக தேவைகளும் சமூக உறவுகளும் பலம் பெறுகின்ற போது அதற்கு ஏற்ப சட்டங்களும் அவர்களிடையே உருவாகின்றன. இப்படி உருவாகின கோத்திரங்களையும் சமூகங்களையும் உள்ளடக்கிய பொது சட்டமாக மனித சட்டம் பரிணமிக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்தாரனதும் மரபுகளும் பழக்க வழக்கங்களும் சில போது ஏனைய குடும்பங்களை விட்டு வித்தியாசப்பட்டும், ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய மரபுகளும் பழக்க வழக்கங்களும் ஏனைய கோத்திரங்களை விட்டும் வேறுபட்டும் அமைந்த போதுதான் அங்கே அரசு தேவைப்பட்டது. ஒரு அரசு அங்கே பொதுவாக உருவாகி அவர்களுடைய சட்டங்களை ஒரு ஒருமைப்படுத்தி தேசிய சட்டக்கோவையாக அரசாங்கம் முன்வைக்கின்றது. இவ்வாறுதான் மனித சட்டம் தோற்றம் பெறுவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறு உருவாகிய மனித சட்டக்கோவை பெரும்பாலும் நாடுகளுக்கிடையே கூட ஒத்ததாக இருக்கவில்லை. 18ஆம் நூற்றாண்டை தொடர்ந்துதான் உலகத்தில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றங்களின் விளைவாக மனித சட்டத்திலே நாங்கள் சொல்லுகின்றோமே, நீதி, சமத்துவம், இரக்கம், மனிதநேயம், சகோதரத்துவம், கூட்டு ஒத்துழைப்பு, சமூக நீதி, இப்படிப்பட்ட பல்வேறு எண்ணக்கருக்கள் உள்ளடங்க தொடங்கியது. இவ்வாறு மனித சட்டம் தேசங்களை கடந்து மிக வேகமாக நவீன உலகில் ஆதிக்கம் செலுத்தி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனினும் ஒவ்வொரு நாட்டு சட்டமும் ஏனைய நாட்டு சட்டங்களை விட்டும் வித்தியாசப்படுகின்ற நுணுக்கமான பகுதிகளும் இருக்கின்றன. இவ்வாறு மனித சட்டம் ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பருவமாக இருந்து பலவீன நிலையில் இருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று வளர்ச்சியுற்றுதான் தற்கால நிலையை கானூன் அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு மனித சட்டம் தன்னால் ஆளப்படுகின்ற சமூகத்தின் வளர்ச்சி வேகத்திற்கு ஏற்பவும் சமூகத்தின் மந்தகதி வளர்ச்சிக்கு ஏற்பவும், சமூகம் வேகமாக வளர்ச்சிவிடக்கூடியதாக இருந்தால் சட்டங்களும் வேகமாக வளரக்கூடியதாகவும், மந்தகதியோடு சமூகம் வளர்ச்சி அடைகின்ற போது அதனுடைய சட்டங்களும் மந்தகதியாக வளர்ச்சி அடைவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இங்கு சமூகத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. சமூகம்தான் மனித சட்டத்தை உருவாக்கி அதனை வளர்ச்சி அடைய செய்கின்றது. சமூகத்தின் வளர்ச்சியை பின்தொடர்ந்துதான் மனித சட்டங்கள் வளர்ச்சி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இங்கு சமூகம்தான் சட்டங்களை உருவாக்குகின்றன. இதுதான் மனித சட்டத்தின் சுருக்கமான தோற்றம், வளர்ச்சி. உண்மையில் இஸ்லாமிய ஷரியாவை பொறுத்தவரையில் அது இத்தகைய நிலையில் இருக்கவில்லை. அது மனித சட்டத்தோடு பல்வகையில் முரண்படுகின்றதை, வேறுபடுகின்றதை
அவதானிக்க கூடியதாக இருப்பது மாத்திரமன்றி மனித சட்டத்தை விடவும் பலமானதாக பலம் பொருந்தியதாக இஸ்லாமிய ஷரியா இருப்பதை எங்களால் அவதானிக்க முடியும். இஸ்லாமிய ஷரியா உண்மையில் ஆரம்பத்தில் ஒரு குறைவான சொற்ப அடிப்படைகளை கொண்டிருந்து பின்னர் அதிக விதிகளை பெறவும் இல்லை. இஸ்லாமிய ஷரியா ஆரம்பத்தில் சிதறுண்டதாக இருந்து கோத்திரங்களாக இருந்து குடும்பங்களாக இருந்து பின்னர் ஒன்று சேரவும் இல்லை. அத்தோடு இஸ்லாமிய ஷரியா முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப குழந்தை நிலையிலிருந்து வளர்ச்சியுற்று இத்தகைய நிலையை அடையவும் இல்லை. மாறாக இஸ்லாமிய ஷரியா எப்பொழுதுமே பூரணமான நிலையில் தான் இருந்தது. அது பிறக்கும் போதே, உருவாகும் போதே, அல்லாஹுவால் இந்த பூமிக்கு அனுப்பப்படும் போதே அந்த சட்டங்கள் பலமானதாக பரிபூர்ணமானதாக இருந்ததை பார்க்க முடியும். எவ்வித குளறுபடியுமின்றி அல்லாஹின் புறத்திலிருந்து இந்த ஷரியா இறங்கியதை பார்க்கின்றோம். சட்டம் இங்கு மனிதனையும் மனித சமூகத்தையும் உருவாக்கியதை இஸ்லாமிய ஷரியாவில் கண்டுகொள்ள முடியும். மனித சட்டத்தில் சமூகம்தான் சட்டத்தை உருவாக்கி சமூக வளர்ச்சிக்கு ஏற்ப சட்டங்கள் மாறி 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 வந்ததை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய இறை சட்டம் ஷரியா தான் மனிதனை உருவாக்கியதை நாங்கள் பார்க்கின்றோம். சமூகத்தை உருவாக்கியதை, சமூகத்தை வழிநடாத்தியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தான் இஸ்லாமிய ஷரியா சட்டத்துக்கும் மனித சட்டத்துக்கும் இடையிலான பல்வேறு வேறுபாடுகளை எங்களால் அவதானிக்க முடியுமா இருக்கும். முதலாவது, மனித சட்டத்தை ஆக்கியவன் பலவீனமான மனிதன். அவன் ஆதி காலம் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சட்டங்களையும் சமூக நிலைகளை வளர்ச்சிக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சட்டங்களை உருவாக்கிய மனிதன்தான் இந்த கானூன் என்று சொல்கின்ற மனித சட்டத்தின் கருத்தாவாக இருக்கின்றான். இறை சட்டத்தை பொறுத்தவரையில் அதனுடைய மூல கருத்தா அல்லாஹ். அவன் பரிபூர்ணமானவன், பூரணத்துவமிக்கவன், கச்சிதமான படைப்பாளன், 3 காலத்தையும் அறிந்தவன், மனித பலவீனத்தை நுணுக்கமாக அறிந்தவன். எனவேதான் அவனால் உருவாக்கப்பட்ட சட்டம்தான் இறை சட்டமாக இருக்கின்றது. அது மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்கு முழுமையான தகைமையை கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, சட்டத்தின் இயல்பு என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். மனித சட்டத்தை பொறுத்தவரையில் அது குறித்த காலத்துக்கும் குறித்த சூழலுக்கும் வழங்கப்பட்ட தற்காலிக தீர்வு. ஆரம்ப காலத்தில் பஞ்சாயத்து முறைமைகள் காணப்பட்டன, கோத்திர முறைமைகள் காணப்பட்டன. அந்த காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் முன்வைத்த தீர்வுகள், பனிஷ்மெண்ட்கள் நாங்கள் படித்திருக்கிறோம். யானை மிதித்து கொலை செய்தல். அந்தந்த காலத்தில் அவர்கள் முன்வைத்த சில தீர்வு திட்டங்கள், மனித சமூகத்துக்கான வழிகாட்டல்கள் சட்டங்களாக அங்கே காணப்பட்டன. எனவே அந்த சமூகம் மாறுகின்ற போது, அந்த காலம் மாறுகின்ற போது அந்த சட்டத்தின் இயல்பும் வடிவமும் தன்மையும் மாறுவதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் சொல்கின்றோம், மனித சட்டம் என்பது அது ஒரு தற்காலிக தீர்வு, காலத்தால் இடத்தால் வரையறுக்கப்பட்ட ஒரு தற்காலிக தீர்வு. இறை சட்டத்தை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு இன்று வரை அல்லாஹுடைய சட்டம் நிரந்தரமானது, மறுமை வரையும் பூரணமானது. மறுமை வரையும் உலகில் தோன்றுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு சொல்கின்ற, வழிகாட்டுகின்ற அந்த தகைமையை அது பெற்றிருக்கின்றது. இதற்கு நாங்கள் 2 முக்கியமான காரணங்களை சொல்கின்றோம். ஒன்று, இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படைகள், சட்ட விதிகள் எப்பொழுதும் பொதுவானதாக, பூரண நெகிழ்ச்சியுடையதாக காணப்படுவதை பார்க்கிறோம். ஷரியா சட்டம் என்பது ஒரு பூரணமான பொதுவானதாக, அனைத்து கிளை சட்டங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக, பொதுவானதாக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அல்லாஹு தாலா இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படைகள், சட்ட விதிகள் எந்த ஒரு சமூகத்தின் நிலைக்கும் காலத்திற்கும் பொருத்தமானதாக, நடைமுறை சாத்தியமானதாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறார். ஜித்திஹாத் என்கின்ற மனித முயற்சிக்கும் மனிதன் அறிவுக்கும் தீர்வு வருவதற்கான வாய்ப்பை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான். இதன் மூலம் இறை சட்டம் நிரந்தர தீர்வாக, எப்பொழுதுமே காலாவதியாகாத தீர்வாக இறை சட்டம் இருப்பதை பார்க்கலாம். அடுத்து மூன்றாவது, நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினது, இஸ்லாமிய ஷரியாவுக்கும் மனித சட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடு. மனித சட்டம் என்பது மனிதன் வளர்ச்சியடைஞ்சு ஒரு சமூகமாக மாறினதுக்கு பிறகு சட்டங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. சமூகம்தான் சட்டத்தை உருவாக்கியது, சமூகம் சட்டத்தை உருவாக்கியது. இதுதான் மனித சட்டம். இறை சட்டத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா பூரணம் பெற்ற நிலையிலேயே சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. சட்டத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் உலகத்தில்
பல நூற்றாண்டுகள் முஸ்லிம்கள் உலகத்தை ஆண்டார்கள். எனவே சட்டம்தான் முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கியது. கடைசியாக நாங்கள் மனித சட்டத்தில் விலை வச்சிடுறோம். சட்டத்திலிருந்து தப்புகின்ற வகையில் தவறுகளைக்கும் உணர்வை மனித சட்டம் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறது. எப்பொழுது மனிதர்கள் எப்படி யோசிப்பார்கள், எப்படி இந்த சட்டத்திலிருந்து தப்புகின்ற வகையில் ஒரு குற்றத்தை இழைப்பது, எப்படி சட்டத்துக்கு அகப்படாத வகையில் இந்த வேலையை செய்து கொள்வது, இது மனித சட்டம் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு உணர்வு. ஆனால் இறை சட்டத்தை பொறுத்தவரையில் யாரும் காணாவிட்டாலும் கூட இறைவனின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்ற அச்ச உணர்வு தான் இறை சட்டத்தை அமுலாக்குகின்றவர்களிடம் அது ஏற்படுத்தி இருக்கும். எனவே மனித சட்டத்தில் இருக்கின்ற ஒரு உணர்வு மாட்டிப்படாமல் தவறு வைக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைமை, லஞ்சம் கொடுத்து தீர்த்து கொள்ளலாம் என்ற நிலைமை. இறை சட்டத்தை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. அது அல்லாஹுடைய கண்காணிப்பின் கீழ் நாங்கள் இருக்கின்றோம். மனிதர்கள் யாரும் பார்க்காவிட்டாலும் நாங்கள் இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும், சட்டத்தை அமுலாக்க வேண்டும் என்கின்ற உணர்வை இறை சட்டம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இத்தகைய பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுவதை அவதானிக்க முடியும். மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை குறித்து காட்டுகின்றார்கள். மேற்கு நாடொன்றில் ஒரு தலைநகரத்தில் இரவு நேரத்தில் சில மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் அனைவரும் குறித்த கடைகளிலே வாடிக்கையாளர்களாக இருந்தார்கள். இப்பொழுது துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தால் வாடிக்கையாளர்கள் அனைவரும் திருடர்களாக மாறிவிடுகின்றார்கள். இப்பொழுது சிசிடிவி கேமரா வேலை செய்வதில்லை, யாரும் பார்ப்பதற்கு இல்லை, யாராலும் எங்களை அவதானிக்க முடியாது. எனவே வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் திருடர்களாக மாறிவிட்டார்கள். அந்த சில மணித்தியால மின்சார துண்டிப்பால கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் பெறுவதை பல மில்லியன் என்று அவர் குறித்து காட்டார். எனவே மனித சட்டமும் இறை சட்டமும் இத்தகைய ஒரு உணர்வை, இறை சட்டம் எப்பொழுதுமே இறை பிடியிலிருந்து தப்ப முடியாது என்ற உணர்வையும், மனித சட்டம் தப்புகின்ற வகையில் பிழைக்கின்ற வகையில் தவறு இழைக்க முடியும் என்ற உணர்வையும் மனிதனிடம் வழங்குவதை எனக்கு அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. அடுத்து எமது பாடத்தின் மூன்றாவது கடைசியுமான பகுதி இஸ்லாமிய ஷரியா உலக நாகரிகத்துக்கு வழங்கிய அருட்கொடைகள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு தூதராக அனுப்பிய போது இந்த உலகத்தின் நிலை எப்படி இருந்தது, அவர் வந்த பின்னர் இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதன் விளைவாக உலகம் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட மாற்றங்கள், இஸ்லாமிய ஷரியாவிலிருந்து கடன் வாங்கிய சட்டங்கள், இவை அனைத்தையும் தான் இந்த பகுதி எமக்கு விளங்கப்படுத்துகின்றது. உண்மையில் அல்லாஹ்வின் தூதர் இந்த ஷரியாவை கொண்டு வராவிட்டால் உலகம் இன்று இருக்கின்ற நிலையை அடைவதற்கு இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் சென்றிருக்கும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிரசவிக்கின்ற போது இந்த உலகம் எப்படி இருந்தது? உலகத்திலே வளங்களை ஒரு சாரால் சுரண்டி கொண்டும் மறுசாரால் புறக்கணித்துக் கொண்டும் வாழ்ந்தார்கள். பெண்கள் அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவளுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது. சீரான பாதுகாப்பான ஒரு குடும்பம் இங்கு இருக்கவில்லை. மனிதர்கள் மதுவுக்கும் மாதுவுக்கும் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் போதைக்கு அடிமையாகி கிடந்தார்கள். மனிதர்கள் மத்தியில் நீதி, நியாயம், நேர்மை, சகோதரத்துவம், சமத்துவம் என்பன அடியோடு பிடுங்கப்பட்டு அநீதியும் அக்கிரமிப்பும் சண்டை, சச்சரவு, யுத்தம் என அவர்களுடைய சமூகத்திலே தலைவிரித்தாடியதை பார்க்கின்றோம். பலசாலி எப்பொழுதும் பலவீனனை அடக்கி வாழ்ந்தார். நிலச்சுவார்ந்த நிலமானிய முறைமையும் அடிமைத்துவ கலாச்சாரமும் அவர்களிடம் அங்கீகாரம் பெற்றிருந்தது. பொருளாதாரத்தின் அச்சாணியாக அன்று வட்டி சுரண்டு கொண்டிருந்தது. முரண்படுவோரை எதிர்க்கும் அசட்டு துணிச்சலும் வெற்றி கொள்ளப்பட்டோரை பழிவாங்குகின்ற குரூர குணமும் அவர்களின் இரத்தத்தில் ஊறியிருந்தது. ஆட்சியாளர்கள் சர்வதிகாரிகளை போன்றும் குடிமக்கள் அடிமைகளை போன்றும் நடத்தப்பட்டார்கள். இதனால் மனித சமூகம் பண்பாடு கட்ட மனித விழுமியங்கள் பேணப்படாத பேசும் விலங்குகளாக வாழ்ந்து வந்தது. ஒரு புறத்தில் அறிவு முழுமையாக மழுங்கடிக்கப்பட்டு மௌட்டிகமும் அஞ்ஞானமும் தலைவிரித்தாட, மறுபுறத்தில் ஆன்மீகத்தின் பேரில் மனிதன் உலகையே மறந்து வாழ தலைப்பட்டான். இப்படி இஸ்லாமிய ஷரியா அவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வருகின்ற போது உலகத்தின் நிலை இப்படித்தான் இருந்தது. அப்படிப்பட்ட உலகத்தின் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரியாவின் மூலம் உலகத்துக்கு வழங்கிய சிந்தனைகள்
புவியை வளப்படுத்தும் தனிநபர். ஒரு தனி மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு சரியா 3 கடமைகளை விதித்தது. ஹிலாஃபா, இபாதா, இமாரா. அவன் பூமியை வளப்படுத்த வேண்டும். ஒருபோதும் ஆன்மீகம், குருட்டு தத்துவம் என்ற ரீதியில், உலகத்தை துறந்து வாழுதல் என்ற ரீதியில் உலகை புறக்கணித்து ஒருபோதும் வாழ முடியாது என்ற சிந்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவியை வளப்படுத்தும் தைநபர்கள் என்ற கொள்கையின் மூலம் உலகத்துக்கு காட்டிக் கொடுத்தார்கள். பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கருவிலேயே சிதைக்கப்பட்ட நிலையில் பெண்கள் என்பது அவமானத்தின் சின்னம் அல்ல, அது கௌரவத்தின் சின்னம் என்று உலகத்துக்கு காட்டிக் கொடுத்து பெண்களுடைய எல்லா வகையான உரிமைகளையும் உலகத்துக்கு உரத்துச் சொன்னவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சட்டம் ஷரியா சட்டம். எத்தகைய கட்டுப்பாடுமற்ற விபச்சாரம், தலைவிரித்தாடி, பல்வகைப்பட்ட பண்பாடுகள் நடத்தைகள் மனித சமூகத்தில் இருந்த நிலையில் ஒரு அன்பான, அழகான, அரவணைப்பு மிக்க, கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியாவின் மூலம் சாதித்து காட்டினார்கள். போதை என்பது, மது என்பது வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிக்கு வழங்கப்படுகின்ற ஒரு உபசரிப்பு பண்டமாக இருந்த காலத்தில் இல்லை, மது கூடாது, அது மனிதன் அறிவை பேதலிக்கச் செய்கின்றது என்ற சிந்தனையை உலகுக்கு வழங்கி உலகுக்கு மது போதையை ஒழிப்பதற்காக பாடுபட்ட சட்டம் ஷரியா சட்டம். அநீதி தலைவிரித்தாடி உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை, அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு நீ உதவி செய்ய என்கின்ற ஜாஹிலியா கால கொள்கைக்கு முரணாக உன்னுடைய சகோதரன் அநீதி இழைக்கப்பட்டால் நிச்சயமாக நீ அவனுடைய அநீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும். உன்னுடைய சகோதரன் அநீதி இழைத்திருந்தால் நிச்சயமாக அவனுடைய அநீதியை அவனை மட்டும் தடுக்க வேண்டும், அவனை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற நீதிமிக்க கொள்கையை உலகுக்கு முன்வைத்தது இஸ்லாமிய ஷரியா சட்டம். அதன் விளைவாக உலகம் இன்று நீதியின் வாயிலை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆறாவதாக நாங்கள் சொல்கின்றோம், ஜாதீன வேறுபாடற்ற சமத்துவத்தை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தந்தது. ஷரியா சட்டம் உலகுக்கு முன்வைத்தது. எனது மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் அவனது கையை நான் வெட்டுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அத்தக்க சையுதுனா சையதனா, எமது தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எமது தலைவர் பிலாலை விடுதலை செய்தார் என்ற சமத்துவ கொள்கையை உலகுக்கு முன்வைத்தது இஸ்லாமிய ஷரியா சட்டம். பரிபூர்ண சமூக காப்புறுதியை இஸ்லாம் மனித சமூகத்துக்கு வழங்கியது. பெண்களுக்கான காப்புறுதி, குடும்பங்களுக்கான காப்புறுதி, வயது முதிர்ந்தவர்களுக்கான காப்புறுதி, இப்படி இஸ்லாத்துடைய காப்புறுதி திட்டம் விரிந்து கொண்டு செல்கின்றது. நஃபகா, கிஸ்வா என்ற வகையிலும் இடபந்த உறவுக்கும் வாரிசு அடிப்படையிலும் சொத்துக்கள் அடுத்தவர்களுக்கு நகர வேண்டும். அண்டை அயலவர் பசித்திருக்க தான் மட்டும் புசிக்க முடியாது என்ற கொள்கையை முன்வைத்து ஒரு கிராமத்துக்குரிய காப்புறுதி திட்டத்தை நபி அவர்கள் இந்த சட்டத்தினூடாக முன்வைத்தார்கள். ஒரு ஊர் என்று வருகின்ற போது இங்கே கூட்டு ஜக்காத்தை இஸ்லாம் விதியாக்கியது. அது அல்லாமல் அரசு என்று வருகின்ற போது சதக்கா, கொடை, வரி, கனிமத், ஜக்காத் என்று இன்னும் பல பொருளாதார திட்டங்களை இஸ்லாம் முன்வைத்து ஒரு பரிபூர்ணமான சமூக காப்புறுதியை இஸ்லாம் முன்வைத்ததை பார்க்கின்றோம். உலகுக்கு இஸ்லாமிய ஷரியா தான் முன்மாதிரி மிக்க ஷரியாவாக இருக்கின்றது. அடுத்து உலகிலே நிலமானிய முறையிலிருந்தும் வட்டியிலிருந்தும் பொருளாதாரத்தை பாதுகாத்த பெருமை. உலகுக்கு இந்த வட்டி ஒரு சாபக்கேடு என்பதை அறிமுகப்படுத்தி அதன் விளைவுகளை உலகுக்கு தெளிவுபடுத்தியது ஒரே ஒரு கொள்கை, அது ஷரியா. நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த ஷரியா சட்டம், அதன் விளைவை நாங்கள் இன்றும் அவதானிக்கும். நவீன பொருளாதார பிரச்சனைகளில் மிக முக்கிய பிரச்சனையாக உலகம் தத்தளிக்கின்ற ஒரு விடயம்தான் வட்டி. இது ஷாஃபக்கேடு என்பதை அல் குர்ஆன் தெளிவாகவே குறிப்பிட்டு காட்டுவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. உலக வரலாற்றிலே எப்பொழுதும் வெற்றி கொண்டவன் தோற்றவனை அழிப்பதும் பழிவாங்குவதும் தான் வரலாறாக இருக்க, முரண்படுபவரை எதிர்த்து அவரோடு சண்டை சச்சரவு செய்வதுதான் வரலாறாக இருக்க, இல்லை முரண்படுவோரோடும் சகிப்புத்தன்மையோடும் ஒற்றுமையோடும் கைகோர்த்து நடக்கின்ற பக்குவத்தை உலகுக்கு காட்டிக் கொடுத்த பெருமை ஷரியாவையே சார்கின்றது. உலக வரலாறு இரத்த காரிகளால் நிரம்பி இருக்க, இல்லை
இரத்தம் வேண்டாம், சமாதானம்தான் இந்த ஷரியாவின் அடிப்படை என்ற மூலநாதத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது இஸ்லாமிய ஷரியா சட்டம். ஆட்சியாளர்கள் என்பவர்கள் ஒரு வகையினர், அறிஞர்கள் என்பவர் இன்னொரு வகையினர். ஆட்சியை விட்டும் அறிஞர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற கொள்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. எப்பொழுதும் ஆட்சியாளர்களை வழிநடத்தக்கூடிய அறிஞர்கள் இஸ்லாமிய நாகரிகத்திலிருந்து இருப்பதை பார்க்கின்றோம். ஆட்சியாளர்களை நல்ல முறையில் வழிப்படுத்தி அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குவது அறிஞர்களது கடமையாக இஸ்லாம் குறித்து காட்டுகின்றது. ஆட்சியாளர்கள் சுகபோக வாழ்விலும் ஆடம்பரத்திலும் மௌட்டிகத்திலும் மூழ்குகின்ற போது அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்து அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற பொறுப்பு அறிஞர்களை சார்ந்திருக்கிறது. இதற்கு இஸ்லாமிய வரலாறு பல்வகையிலும் சான்று பார்க்கின்றதை எம்மால் படிக்க முடியுமாக இருக்கின்றது. அடுத்தது, கண்ணியமும் சுதந்திரமும் பெற்ற தனி மனிதன் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு மத நிர்பந்தம் எதுவுமே இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன் வலகத் கர்ரம்னா பனீ ஆதம் என்ற மூல கொள்கைகளை இஸ்லாம் முன்வைத்து கண்ணியமும் ரெஸ்பெக்டும் கொண்ட சுதந்திரமும் பெற்ற தனி மனிதர்கள் உலகத்தில் நடமாடுவதற்கு அங்கீகாரத்தை வழங்கிய சட்டம் ஷரியா சட்டம். ஷரியா சட்டத்தின் கீழ் ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் முழு சுதந்திரத்தோடு வாழ முடியும் என்ற உத்தரவாதத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது இஸ்லாமிய ஷரியா. இதன் விளைவாக இஸ்லாமிய ஷரியா சிறந்த ஆட்சியாளர்களை உருவாக்கியதை பார்க்கிறோம். உலக அச்சமும் மறுமை அச்சமும் உலக வாழ்வும் இரண்டையும் ஒரு சேரப்பெற்று பகற்பொழுதுகளிலே உலகத்திற்காகவும் மனித சமூகத்திற்காகவும் வாழ்ந்துவிட்டு இரவு நேரங்களிலே அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடிக்கின்ற ஆட்சியாளர்களை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியாளராக உலகமே இன்றும் முன்மாதிரியாக கொள்கின்றனர். இத்தகைய சிறந்த ஆட்சியாளர்களை உருவாக்கியது இஸ்லாமிய ஷரியா. எப்பொழுதும் சுரண்டல், ஏமாற்றம் என்று உலக வளங்களை சுரண்டுகின்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் சிறந்த ஆட்சியாளர்களை இஸ்லாமிய ஷரியா உருவாக்கி கொடுத்ததை பார்க்கின்றோம். மனித உரிமைகளை உலக நாகரிகத்துக்கு அறிமுகப்படுத்தியது இஸ்லாமிய ஷரியா சட்டம். மனிதர்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அது பேச்சு சுதந்திரமாக இருக்கலாம், எழுத்து சுதந்திரமாக இருக்கலாம், வாழ்கின்ற உரிமையாக இருக்கலாம், அல்லது அவர்கள் தொழில் செய்கின்ற உரிமையாக இருக்கலாம், கற்கின்ற உரிமையாக இருக்கலாம். அவர்களுடைய எல்லா வகையான உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையை உலகுக்கு முதலில் அறிமுகப்படுத்தியது ஷரியா சட்டம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு. இறுதியாக அறிவும் ஈமானும் கொண்ட நாகரிகத்தை இஸ்லாமிய ஷரியா உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. இன்றைய மேற்கத்திய நாகரிகம் ஒற்றைக்கண் நாகரிகம், எப்பொழுதும் அறிவையும் ஷழவாதத்தை மட்டும் நோக்காக கொண்ட நாகரிகம் மேற்கு நாகரிகம் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இஸ்லாமிய ஷரியாவில் அப்படி இல்லை. இஸ்லாமிய ஷரியா உலகுக்கு வழங்கிய நாகரிகம், அங்கே அறிவும் இருந்தது, ஈமானும் இருந்தது. அறிவும் இருந்தது, ஆன்மாவும் இருந்தது. ஈமானும் இருந்தது, அவர்களுடைய அறிவும் அங்கே செல்வாக்கு பெற்றது. இவை இரண்டும் கலந்த நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகம். ஒருபோதும் சடத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மாவை புறக்கணிக்கின்ற மார்க்கமாக நாகரிகமாக இஸ்லாமிய நாகரிகம் இருக்கவில்லை. இஸ்லாமிய நாகரிகம் இரண்டிலும் ஒரு நேர கவனம் செலுத்துகின்ற ஒரு நாகரிகமாக திகழ்ந்தது. அதன் விளைவாக உலகத்திலே 14 நூற்றாண்டுகள் இஸ்லாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்தது. அதன் விளைவாக உலகத்துக்கு இத்தகைய பல்வேறு முன்மாதிரிகளை இஸ்லாமிய ஷரியா வழங்கியது. இவற்றைத்தான் இன்றைய மேற்கத்திய உலகம் இஸ்லாமிய ஷரியாவிலிருந்து தத்தெடுத்திருக்கின்றது. இது இஸ்லாமிய ஷரியாவுக்கு பெருமையாக இருக்கின்றது. இத்தகைய உயர்ந்த நாகரிகத்திலும் உயர்ந்த ஷரியா சட்டத்திலும் சொந்தக்காரர்கள் முஸ்லீம்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.